ஹலோ, நான் சதீஷ். இது பணம் பண்ணலாம் வாங்க சேனல். இந்த சேனலில் நிறைய ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்படி பணம் பண்ணலாம், ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இப்போது பேசிக்ஸ்லாம் பெருசாக தெரிஞ்சுக்காம அவங்களோட ஸ்டாக் புரோக்கர்ஸ், பேங்க்ஸ் என்ன கால்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இருக்கலாம். பட் தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. பேசிக்ஸ் தெரிஞ்சுக்காம என்றைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்காதீங்க. ஒரு ட்ரெண்டுன்னா அப் ட்ரெண்டாக இருக்கலாம், ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கலாம். டவுன் ட்ரெண்ட், ப்ரைஸ் கீழே வந்துக்கிட்டே இருக்கிறது. என்ன ட்ரெண்டுன்னு கண்டுபிடிக்கணும், இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுமான்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒரு முக்கியமான டெக்னிக் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். அதை பற்றி நம்ம இந்த வீடியோஸ்களில் பார்க்கலாம். இது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுங்கிறது நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறையா கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஒரே வீடியோவில் நம்மளால் கவர் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் பொதுவாக ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. அப் ட்ரெண்ட் சென்ஸ் இன்றைக்கி ஒரு மோர் தென் 2% to 200 பாயிண்ட்ஸ் மேலே நிஃப்டி மேலே ஏறி இருக்குது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 3% டவுனில் இருந்துச்சு. ஸோ 3% டவுன் நேற்று, இன்றைக்கி 2% அப், ஒரு மாதிரி சாப்பி மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளால் இது என்ன ட்ரெண்டுன்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டில் பிகினர்ஸ் மார்க்கெட்டில் என்டர் ஆகாமல் இருக்கிறது பெஸ்ட். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கோவிட் டைம், லாக்டவுன்லாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணலை. நிறைய பேருக்கு மாத வருமானமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மட்டும் மேலே போயிட்டே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் ஒரே சர்ப்ரைசிங். யாரும் ப்ராஃபிட் காட்டலை, எந்த இண்டஸ்ட்ரியும் ஒழுங்காக செயல்படலை, எப்படி மார்க்கெட் மட்டும் மேலே போயிட்டே இருக்கும்? ஸோ கொஞ்சம் யோசிங்க, வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக ஆகட்டும், மார்க்கெட் கரெக்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்தில் கரெக்டாகலாம், 3 மந்த்ஸ் ஆகலாம், 6 மந்த்ஸ் ஆகலாம், சொல்ல முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வந்தே ஆகணும். அந்த மாதிரி டைம் இது. ஈவன் பிஃபோர் கோவிட் நம்மளோட இந்தியாவோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லை. ஸோ ஜிடிபிலேருந்து எல்லாமே நெகட்டிவ் க்ரோத் தான் காட்டுது. வெயிட் பண்ணுங்கள். புளி பதுங்கி தான் பாயணும், அதுக்காக 6 மாதம் பதுங்கி அப்படி தூங்கிடக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் நாட் தி டைம் டு என்டர் இன் டு தி மார்க்கெட். வெயிட் பண்ணி வி ஷுட் மேக் சம் ப்ராஃபிட்ஸ். சரி, இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். இப்போது பேட்டர்ன்ஸ் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்க முன்னாடி கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன, அதை எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். நிறைய சைட்ஸ் இருக்குது, எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம். பட் நான் யூஸ்வலாக போய் பார்க்குறது வந்து investing.com. இப்போ நீங்கள் பார்க்குறது investing.com சைட்டு. இதில் நிஃப்டி 50யோட சார்ட் காட்டுறேன். ஸோ இப்போது இதில் போயிட்டு 1 டே சார்ட் எடுத்துகிட்டு கேண்டில் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அண்ட் க்ரீன் இதிலெல்லாம் போடிட்டு இருக்கிறது தான் கேண்டில் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கணிக்க முடியும், அடுத்து மேலே போகுமா கீழே வருமா ப்ரைஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க கேண்டில் ஸ்டிக்ஸ் க்ரீன் கலரில் இருக்குது புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக், ரெட் கலரில் இருக்குது பியரிஷ் கேண்டில் ஸ்டிக். ஸோ புல்லிஷ்னால் என்ன சொல்லுவோம், காலைனா அவங்க வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்கி அதிகமான ப்ரைஸில் விற்பாங்க. ஸோ அதுதான் புல்லிஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பியரிஷ்னால் காலையில் ஹையான மார்க்கெட்டில் முதல்ல செல் பண்ணிடுவாங்க, அப்புறம் கீழே ப்ரைஸ் இறங்க லோ ப்ரைஸில் போய் வாங்குவாங்க. ஸோ இவங்களை பியரிஷ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு புல் மார்க்கெட்னா ஏற்றம் காணும் மார்க்கெட், பியரிஷ்னா இறக்கம் காணும் மார்க்கெட். ஸோ நீங்கள் முக்கியமாக இந்த கேண்டில் ஸ்டிக்கில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஓப்பன் ப்ரைஸ். ஓப்பன் ப்ரைஸ்னால் என்ன, க்ளோஸ் ப்ரைஸ்னால் என்ன, அன்றைக்கி டேவோட ஹை என்ன லோ என்ன, இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புல்லிஷ் கேண்டில் எடுத்துக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸ்
காமிச்சிருக்க இடத்துல 10ன்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் டேல க்ளோஸ் ஆனது 13 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்பிட்வீன் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். என்ன வேணாலும்னா 10 ரூபாயிலேருந்து அன்றைக்கி லோ 8 ருபீஸ் தொட்டுட்டு அன்றைக்கி ஹை 15 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு திரும்ப 13 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு பேசிக் கேண்டில் ஸ்டிக்கில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், அன்றைக்கி டேயோட ஹை, அன்றைக்கி டேயோட லோ. ஸோ இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு கேண்டில் ஸ்டிக்கில். இப்போ நம்ம புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்துட்டோம். இது பியரிஷ் கேண்டில் ஸ்டிக். பியரிஷில் அப்படியே ஓப்பன் க்ளோஸ் மாற்றிருக்கும். ஏன்னா ஓப்பன் வந்து ஹையாக ஓப்பன் ஆகிருக்கும், 10 ரூபாயில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அன்றைக்கி டே லோ வந்து 8 ரூபா வரைக்கும் போயிருக்கு, அன்றைக்கி டே ஹை 12 ரூபா வரைக்கும் போயிருக்கு, க்ளோஸ் ஆனது 8 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஸோ 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிட்டு அன்றைக்கி எண்ட் ஆஃப் டேயில் 8 ரூபாய் க்ளோஸ் ஆகிருக்கு, கம்மியாகிருக்கு. ஸோ ரேட்டு கம்மியாகிருக்கு. இதுக்கு பேர் பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். ஸோ புல்லிஷ் கேண்டிலில் க்ரீன் கலர்லையும் பியரிஷ் கேண்டிலில் ரெட் கலர்லையும் டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ கேண்டில் அதை எப்படி படிக்கிறது? ஓப்பன் என்ன, லோ என்ன, ஹை என்ன, லோ என்ன, க்ளோஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது சில பேட்டர்ன்ஸ் இருக்குது, சில கேண்டில் ஸ்டிக்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் கேண்டில்ஸ் இருக்குது. அந்த கேண்டிலை வச்சு இந்த பேட்டர்ன் ட்ரெண்டு மாறுதா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு 3 முக்கியமான கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஹேமர், ஹேங்கிங் மேன், டோஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஹேமர், ஒரு சுத்தியல் மாதிரி படம். ஹேமர்னால் அதுக்கு ஒரு தலை இருக்கும், அதுக்கு ஒரு வால் மாதிரி கைப்பிடி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த படத்தில் இருக்கிறது ஹேமர். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்னா ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்கிக்கிட்டே வந்திருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் ஒரு ஹேமரை பார்த்த உடனே அது ஒரு இண்டிகேஷன். ஸோ டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு அடுத்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு இண்டிகேஷன். இந்த இண்டிகேஷனை பார்த்த உடனே, ஹேமரை பார்த்த உடனே நீங்கள் வந்து ஒரு பை போட்டுறக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள். அதோட இமீடியட் நெக்ஸ்ட் சிக்னல் என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் சிக்னல் இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு க்ரீன் ஹையர் தன் தி ஹேமர் அப்படி இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பை போடுங்க. ஸோ ஹேமருக்கு அடுத்த சிக்னலை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பை போடுங்க. இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் அப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைரக்ஷன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நல்ல பை சிக்னலாக இருக்கலாம். இப்போது அடுத்தது ஹேங்கிங் மேன். ஹேங்கிங் மேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேன் என்னென்னா ஒருத்தரை தொங்க விட்ருக்க மாதிரி. தொங்க விட்ருக்கிறதுனா தலை மேலே இருக்கும், கால் கீழே இருக்கும். இன்ஃபேக்ட் ஹேமர் கதை தான் சொன்னோம். பட் ஹேமரில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் வர்றதை ஹேமர் சொல்லுவோம். இது அப் ட்ரெண்ட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் வர ஹேங்கிங் மேன் சொல்லுவோம். ஒரு அப் ட்ரெண்டில் ஹேங்கிங் மேன் வந்துருச்சுன்னா ட்ரெண்ட் மாறப்போகுது, டவுன் ட்ரெண்டாக மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த ஹேமரை பார்த்துட்டு இமீடியட்டாக செல் சிக்னல் போட்டுறக்கூடாது. அடுத்த கன்ஃபர்மேஷன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிக்னலும் ஒரு ரெட்டு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு செல் சிக்னல் போட்டுக்கலாம். ஸோ இது டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டு செல் போட்டுட்டு கீழே வர்றப்போ ஒரு பை போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். 2 சிக்னல் பார்த்துட்டோம். மூணாவது டோஜி சிக்னல். டோஜி சிக்னல்னால் ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. ஹேங்கிங் மேன் ஹேமரை விட டோஜி வந்து மோர் அக்யூரேட் இன் ட்ரெண்ட் சேஞ்சிங் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சிக்னல் டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. டோஜி பார்த்த உடனே அப் ட்ரெண்ட் வந்துடும் சொல்லிட்டு போட்டுக்கூடாது. இதுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் சிக்னல் இங்கே வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் இது ஃபால்ஸ் சிக்னலாக கூட இருக்கலாம். ஸோ டோஜிக்கு அடுத்த சிக்னல் ஒரு க்ரீன் கலர் சிக்னல் இருக்குது அப்படின்னா, க்ரீன் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே பை போடலாம். இதே இது ஒரு அப் ட்ரெண்டில் டோஜி வந்துருந்துச்சுன்னா அடுத்து டவுன் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த சிக்னல் ரெட் சிக்னலான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு செல் போடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு 3 முக்கியமான கன்ஃபர்மேஷன் சிக்னல்ஸ், ட்ரெண்ட் சேஞ்சிங் சிக்னல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஹேமர், ஹேங்கிங் மேன், டோஜி. ஸோ இது 3 மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சிக்னல்ஸ் இருக்குது. நம்ம ஒன்றா பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ட்ரெண்ட் சேஞ்சிங் சிக்னல்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம். அன்னன்னைக்கு மார்க்கெட் பற்றியும் பேசுவோம். ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் கூடிய